கெட்ட ஆட்கள், ஏன் உங்களை விட பலமுள்ள ஆட்கள் உங்களை சுத்தியில் இருக்கலாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறேன். இதுவரைக்கும் கெட்டதே பார்த்துட்டு இருந்திருக்கலாம். நான் சொல்றேன், புது பக்கங்கள் உங்க வாழ்க்கையில ஆரம்பிக்கிறது. அது நன்மை என்கிற காரியங்கள். மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த சைக்கிள் எல்லாம் அவர் உடைச்சி மனுஷன் பண்ற கெட்டதுக்கு பதிலா அவர் ஒரு நல்லது பண்றார். அந்த நல்லது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, இவன் பண்ண கெட்டது காணாமலே போகிற மாதிரி அவர் பண்ணிடுறாரு. உங்களுடைய கெட்டு போன எந்த நிலைகளையும் நல்ல நிலையாக அவரால் மாற்ற முடியும். நான்லாம் அனுபவிச்சது நல்லதா பிரதர் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி. கடவுள் சொல்றாரு, அது நல்லதில்லை, ஆனா அந்த கெட்டதை உனக்கு நான் நல்லதா மாற்றுவேன் அப்படிங்கிறாரு. அந்த கெட்ட அனுபவத்தை உனக்கு நான் நல்ல அனுபவமாக மாற்றுவேன். வாழ்க்கை என்பது மனிதனின் செயல்களாலேயே முடிவு கட்டப்படுகிற ஒன்று அல்ல, தேவனின் செயல்களாலே உயிர்ப்பிக்கப்படக்கூடிய ஒன்றாக வாழ்க்கை இருக்கிறது. என்னைக்கு நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களோ, என்னைக்கு அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நீங்க மாற்றப்படுறீங்களோ, அன்னையிலிருந்து நன்மைக்கு சொந்தக்காரர்களாக மாறி இருக்கிறீர்கள். யார் எதையும் பண்ணிட்டு போட்டும், எதையும் பேசிட்டு போட்டும், ஆனா நீங்க நன்மையை பேசுவீங்கன்னா நீங்க நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். சங்கீதத்தின் புத்தகம் 27வது சங்கீதம் 13வது வசனம் பாருங்க. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போய் இருப்பேன். இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை தியானிப்போம். ஜீவனுள்ளோருடைய தேசம்னா இது நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, அதான் ஜீவனுடைய தேசம் இல்லையா? நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை. அப்போது இந்த பூமியிலே அல்லது நான் வாழுகிற இந்த வாழ்க்கையில் எதை நான் காண்பேன்? கர்த்தருடைய நன்மையை காண்பேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய நன்மையை காண்பேன். அப்படி தானே இருக்குது. யாருடைய நன்மைங்க? கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பாருங்க, வாழ்க்கையை எது பாதுகாக்குது, இல்லைன்னா வாழ்க்கையை எது பரிசுத்தப்படுத்துகிறது, வாழ்க்கையில் எது நமக்கு நம்பிக்கையை தருகிறது, வாழ்க்கையில் எது தொடர்ந்து பயணிப்பதற்கு வேண்டிய விசுவாசத்தை நமக்கு எது கொடுக்குதுன்னா, ஒரு முக்கியமான காரியம். அது என்னன்னா, கர்த்தர் இந்த பூமியிலே எனக்கு நன்மையை செய்வார் என்பது தான். எல்லாம் சொல்லுங்க, நான் நன்மையை காண்பேன். பக்கத்தில் பார்த்து யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க, நீங்கள் நன்மையை காண்பீர்கள். இது வரைக்கும் கெட்டதே பார்த்துட்டு இருந்திருக்கலாம். நான் சொல்றேன், புது பக்கங்கள் உங்க வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது. அது நன்மை என்கிற காரியங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய விருப்பம் அதுவாக இருக்கிறது பாருங்க. அதனால தாவீது தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய விசுவாசத்தை இங்கே அறிக்கை பண்ணுகிறார். அது என்னன்னா, ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே, நான் செத்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் கிடையாது, இந்த பூமியிலே நான் நன்மையை காண்பேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இங்கு நன்மையை நான் காண்பேன். ஆமென். நீ காலையில் தான் பிரசங்கம், நன்மையை காண்பீர்கள். ஆமென். என்ன வாக்கு தத்துவம் இதுமா இருக்குது, என்ன பண்ணுறது? வாரம் வாக்கு தத்துவம் தான், டெய்லி வாக்கு தத்துவம் தான். ஆமென். பிரைஸ் காட். அப்போ இதை பற்றி கொஞ்சம் இன்னும் பார்க்கலாம். நன்மையை காண்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் தன்னை சுற்றிலும் வருகிற எல்லா சூழ்நிலைக்கு நடுவிலையும், இல்லை கண்டிப்பாக நான் நன்மையை காண்பேன். இன்னும் சொல்லப்போனால் இதுதான் விசுவாசங்கிறார். சிலர் விசுவாசம்னா என்னெல்லாமோ நினைக்கிறாங்க இல்லையா? ஆனால் தாவீது சொல்றாரு, விசுவாசங்கிறது என்ன? நன்மையை காண்பேன் என்பதுதான் விசுவாசம்.
எப்படி வேணாலும் இருக்குங்க, நான் விசுவாசிக்கேன் அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை. போகிறனோ வாரனோ ஆனாலும் விசுவாசிக்கேன் அப்படின்னா எப்படி இருக்குது? அதுக்கு பேர் விசுவாசமே கிடையாது. விசுவாசம் என்றால் ரெண்டு மனநிலை அல்ல, எதையோ ஒன்றை நோக்குவது தான் என்னதான் இருக்குது, விசுவாசமாக இருக்குது. வேலையில் லாபம் வந்தாலும் சரி, சராட்டானாலும் சரி, விசுவாசிக்கேன் அப்படி சொல்ல முடியாது. நஷ்டத்துக்காக விசுவாசிக்கேன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு, விசுவாசிக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பாருங்களேன், கடந்த இந்த செவ்வாய்க்கிழமை மாலையில் பாருங்கள், தொழில் மற்றும் பிஸ்னஸ் பொருளாதார முன்னேற்றங்களை குறித்து பேசிகிட்டு இருக்கிறேன். நிறைய தொழில் செய்கிற பிள்ளைகள், வியாபாரம் செய்கிற பிள்ளைங்கள்லாம் ஆசையாக வர்றாங்க. நிறைய தூர இடங்கள்லாம் இப்போ பங்கு பெறுகிறாங்க. அப்போ ஒரு காரியத்தை கடந்த 2 வாரம், போன வாரத்துக்கு முந்தின வாரங்களை பேசினேன். அதில் என்னென்னா, நிறைய பேருக்கு 2 மனநிலை இருக்குது. அதனால தான் அவங்க வெற்றி அடைகிறது இல்லை. இதுவா அதுவா, அப்படியா இப்படியான்னு குழம்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த குழப்பத்துக்குள் நாம் பயணம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் சில நன்மை என்ன பண்ண முடியறது இல்லை, பார்க்க முடியாது. பாருங்களேன், ஏன்னா கடவுள் குழப்பத்தின் கடவுள் அல்ல. கடவுள் எப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிறாரு, தெளிவின் கடவுளாக இருக்கிறார். ஆமென். வாழ்க்கையை குறித்து கூட நீங்கள் தெளிவோடு இருக்க முடியும். இங்கே ஒருத்தன் தெளிவோடு பேசுகிறான். என்ன தெளிவுனா, இந்த பூமியில் நான் நன்மையை கண்டிப்பாக பார்ப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலையில்? சொல்லுங்க பார்க்கலாம், நன்மையை காண்பேன். அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம்னா என்னத்தையோ, திடீர்னு வியாதி வரலாம், இல்லை திடீர்னு பாதியிலே போயிடலாம், இல்லை திடீர்னு அப்படி இப்படி ஆயிடலாம், அப்படிங்கிறதுக்கு பேர்லாம் விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்பது என்ன, நன்மையை குறித்த காரியமாக இருக்கிறது. இந்த பூமியிலே நான் நன்மையை காண்பேன் என்பதுதான் விசுவாசமாக இருக்கிறது. ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒரு நன்மையை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. உங்கள் உறவுகளிலே ஒரு நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய தொழிலிலே ஒரு நன்மையை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் கையின் பிரயாசத்திலே ஒரு நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய கல்வி, உங்களுடைய பிள்ளைகளை குறித்த காரியம், உங்களுடைய திருமணம், உங்கள் வாழ்க்கையின் எந்த ஒரு காரியத்திலையும் கடவுளுடைய நன்மை உங்களுக்குரியவைகளாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவருக்கு ரொம்ப ஆசை. பாருங்க, நன்மையினால் உன் வாயை நான் என்ன பண்ணுவேன், திருப்தி ஆக்குவேன். ஆமென். நன்மை எப்படி ஒரு டிராப்ஸ் எடுத்து வாயில் வைக்க மாட்டார். நன்மையினால் உங்களை என்ன ஆக்குவாராம், திருப்தி ஆக்குவாராம். ஆனால் ஒரு மனுஷன் பாருங்க, இந்த இடத்துக்கு வரணும். எந்த இடத்துக்கு வரணும், நான் இந்த பூமியில் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிற எனக்கு கண்டிப்பாக நன்மை உண்டாகும் என்பதுதான் விசுவாசம். அப்படி ஒரு விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இந்த பூமியில் கெட்டு போயிருப்பான் இருக்குது. கெட்டு போயிருப்பான்னு இருப்போம். நிறைய விசுவாசிகள் பாருங்க, இன்னும் சுகவீனத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய விசுவாசிகள் பாருங்க, இன்னும் தோல்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் கவலையில், இன்னும் துக்கத்தில், இன்னும் ஒரு ஜெய வாழ்க்கைக்கு நேராக அவர்கள் செல்லவில்லை. கேள்வி மட்டும் கேட்பாங்க, ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படிம்பாங்க. பாருங்க, ஆண்டவர் இதெல்லாம் ஆண்டவர் பண்ணுறதில்லை. ஆண்டவர் உங்களுடைய தோல்விகளையும் துக்கங்களையும் அவர் சுமந்து தீர்த்து நன்மைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அடிக்கடி சொல்றது தான். இயேசு போகும்போது சொன்னார், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னார். இயேசு எல்லாத்தையுமே உண்டாக்கி என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டு போயிருக்கிறார். இப்போ விசுவாசியாக இருக்கிற நாம சத்தியத்தை அறிந்து கொண்டு அவர் எதை வச்சாரோ அதை நம்முடையது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, இப்போ மக்கள் சத்தியத்தை அறியாததுனால எதையுமே அவங்க என்ன பண்ணல, எடுத்துக்கொள்ளாத ஒரு நிலையில அவர்கள் வாழ்கிறார்கள். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே வைக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ சொல்றாரு, நன்மையை நான் காண்பேன். அதுதான் விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, அதுதான் விசுவாசம். எப்படி வேணாலும் இருப்போங்க, ஆனால் விசுவாசிக்கிங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. பாருங்களேன், ஃப்ளைட்டில் ஏறுதேன், இறங்குறோன்னு தெரில, ஆனாலும் விசுவாசிக்க அப்படின்னா அப்படி. That is not faith. Faith means அப்படி கிடையாது. கர்த்தர் என் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு காப்பார். ஆமென். ஒரு நல்ல காரியத்தை மேல மனதை வைக்கிறது, ஒரு நல்ல காரியம் எனக்கு நடக்கும் என்று என்பதுதான் விசுவாசமா இருக்கிறது. எனக்கு கெட்டது நடந்துடுமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பேர் விசுவாசம் அல்ல, அதுக்கு பேர் பயம். அதுக்கு பேர் என்னது, பயம். என்னெல்லாமோ நடந்துருமோ, எப்படி இல்லாமோ ஆயிடுமோ, இப்படி யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எதுல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த பயத்துல வாழும் பொழுது நல்ல காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது இல்லை.
நாம் விசுவாசத்தில் வாழும் பொழுது நல்ல காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, உன்னுடைய ஃப்ரீக்குவன்சி இஸ் நாட் ஃபியர், இட் இஸ் ஃபெய்த். உனக்காக நான் வச்ச அலவரிசை எது? அச்சம் அல்ல. எது? இந்த விசுவாசத்தை நான் உனக்காக என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். அப்போ தாவீது சொல்கிறான், ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே நான் நன்மையை காண்பேன். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த விசுவாசம் கிடையாது. நிறைய கிறிஸ்தவர்கள் எதை விசுவாசிக்கிறார்கள்? நான் செத்து பரலோகம் போனேன்னா எதையாவது பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் பார்க்கறது தான் உண்மையாக இருக்கணும்னா அப்புறம் இயேசு எதுக்கு செத்தாரு? இயேசு ஏன் மரிச்சார்னா அவரது மரணம் நமக்கு நன்மையை கொண்டு வரும்படியாக. ஆமென். அதனால் நீங்கள் அங்கே போய் தான் பார்ப்பீங்கிறது இல்லை. அவரை விசுவாசிக்கிறவன் ஜீவனுள்ளவருடைய தேசத்திலேயே நன்மையை காண்பான். எல்லாம் சொல்லுங்கள், நான் நன்மையை காண்பேன். நல்லா உங்கள் வாயாலே உங்களை ஆசீர்வதிங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க, ஆமென், ஆமென். சரி, இப்போ பாருங்க, இது உண்மையா? உலகத்தில் என்ன இருக்கு? தீமைகள் இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் கடவுள் சொல்றாரு உனக்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறார். ஆமென். அப்போ இந்த உலகம் மோசமாக இருக்கிறதுனால நீங்களும் இந்த மோசமான உலகத்தோடு இணைஞ்சு மோசமான வாழ்க்கை வாழணுங்கிறது ஒன்றும் உங்களுக்கு தலையெழுத்து கிடையாது. என்னைக்கு கர்த்தரை நீங்கள் நம்புறீங்களோ, என்னைக்கு நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களோ, என்னைக்கு அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கீங்களோ, அன்னையிலிருந்து நன்மைக்கு சொந்தக்காரர்களாக மாறி இருக்கிறீர்கள். ஆமென். நல்லா சொல்லுங்களேன், நன்மைக்கு நான் சொந்தக்காரன். கர்த்தர் என் மேய்ப்பர்னு என்னைக்கு சொல்லிட்டனோ அன்னிலிருந்து ஒன்று உங்களுக்கு சொந்தம். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமென். தட்டும் போதே வந்துடணும். ஆசீர்வாதம் விசிலுக்கு கைத்தட்டுக்கெல்லாம் வருது. ஆமென். மக்களுக்கு பாருங்க பயம், இப்பெல்லாம் நடக்குமான்ட்டு. நான் சொல்ல, நன்மையை காண்பீங்க ஒவ்வொரு நாளும். பாருங்களேன், ஹோப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்பிக்கைன்னு சொல்கிறோம். இந்த நம்பிக்கை என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, the constant expectations of good. அதான் நம்பிக்கை. தொடர்ச்சியாக எனக்கு நல்லதே நடக்கும் என்கிற எண்ணத்துக்கு பேர் தான் என்னது? நம்பிக்கை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று. அப்படின்னா என்ன? வாழ்க்கையில் சில கெட்ட சம்பவங்களை நம்ம மீட் பண்ணுறோம், சில கெட்ட அனுபவங்களால் வாழ்க்கை நிறைகிறது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அப்படி கெட்ட அனுபவங்களை கூட நான் உனக்கு நல்ல அனுபவங்களாக மாற்ற முடியும். உன் வாழ்க்கையில் வந்து அந்த கெட்ட காரியத்தை கூட உனக்கு நான் நல்ல காரியமாக மாற்ற முடியும். நிறைய கெட்டதை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? நல்லதுன்னு சொல்கிறீங்க. நான்லாம் அனுபவிச்சது நல்லதா பிரதர் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி. கடவுள் சொல்கிறாரு, அது நல்லதில்லை, ஆனால் அந்த கெட்டதை உனக்கு நான் நல்லதாக மாற்றுவேன் அப்படிங்கிறாரு. அந்த கெட்ட அனுபவத்தை உனக்கு நான் நல்ல அனுபவமாக மாற்றுவேன், ஏன்னா நான் நல்லவராக இருக்கிறேன். ஆமென். ஆமாம். இப்போ சில நேரத்தில் நன்மையை காண்பீர்கள், விசுவாசத்தை காண்பீர்கள், உயர்வுகளை காண்பீர்கள், மேன்மையை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து நிறைய நேரத்தில் அதெல்லாம் அப்படின்னா நான் ஏன் இவ்வளோ கெட்டதை பார்த்தேன், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கெட்ட காரியங்கள் நடந்தது இப்படின்னு நமக்கு நிறைய நேரத்தில் என்ன வந்துடுது? கேள்வி வந்துடுது. ஆனால் நாம் என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை, என் வாழ்க்கையில் சில கெட்ட அனுபவங்களை நான் பார்த்துருக்குறேன், அதை கூட கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. உண்மையா அது? மாற்றுறாரா? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 50:20 பாருங்களேன். இது உண்மையா? இப்படிலாம் கடவுள் செய்கிறாரா? என் வாழ்க்கையில் நடந்த கெட்டதெல்லாம் எனக்கு நல்லதாக மாற முடியுமா? கெட்டது எப்படி வந்ததுங்கிற தேடலுக்கு இப்போ நான் போக விரும்பலை. அதுக்கு பல காரணம் இருக்குது. அது மனிதனாக இருக்கலாம், பிசாசாக இருக்கலாம், சில நேரம் நம்மளே சொந்த செலவில் சூனியம் வச்சதாக இருக்கலாம்.
இல்லையா? என்னங்க? அன்னைக்கு ஒருத்தர் வந்து லிவரே கெட்டு போச்சு, உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டு கேட்டால் 10 வயசுலேருந்து அடித்தோம்ல அப்படிங்காரு. விடாமல் அடித்தேன், எல்லாமே ஒரு மாதிரி ஆகி போச்சுங்கிற. இப்போ என்னது? இப்போ கிருபை உனக்கு வாழ்வை கொடுக்கும். வேற என்னது? புது உறுப்புலாம் வரட்டும் ஏசப்பான்னு ஜெபம் பண்ணிடு. இப்போ இவருக்கு யாருக்கு பண்ணா? இவரே வச்சுக்கிட்டார் எல்லாத்தையும் வச்சு வாழ்க்கை என்ன பண்ணிட்டாரு? தாறுமாறா ஆக்கிட்டார். இப்போ கெட்டதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் தேடினீங்கன்னா அது முடிவே இல்லை, அது போயிட்டே இருக்கும். பேசிக்காக சில காரணங்கள் சொல்லலாம். கெட்டவன் ஒருத்தன் இருக்கான். யாரு? மேற்படியான். சாசுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அந்த சாசு தான் அவன் ஒரு காரணம். சில நேரம் நம்மளே காரணமாக இருக்கிறோம். சில நேரம் நம்மளை சுற்றிலும் இருக்கிற ஆட்கள் காரணமாக இருக்கிறாங்க. நல்ல ஆட்கள்னு சொல்ல முடியாது. நல்ல ஆட்கள்னு நினைக்கிறோம், சில நேரம் சில இது வேறு மாதிரி காரியம்லாம் வருது. இன்னொன்று, நம்ம ஆதாம் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஆரம்பிக்கும் போதே நம்மளை ஆசீர்வாதத்தில் தான் ஆரம்பித்து விட்டார். நம்ம தாத்தா ஆதாம். அதனால் இந்த உலகத்தில் வந்து பாருங்கள், கெட்டது எப்படி வந்ததுன்னு ரொம்ப ஆச்சரியமாக கேள்வி கேட்க வேண்டியதில்லை. அதுக்கு பல வழியை நம்ம திறந்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, இந்த கெட்டது எப்படி போகும், இந்த கெட்டது எப்படி நல்லாகும், இதை பற்றி தான் இப்போ ரொம்ப ஸ்டடி பண்ணணும். ஆனால் நிறைய பேர் எந்த ஸ்டடிக்கு போயிட்டாங்கன்னா, வாட் இஸ் த ரூட் ஆஃப் த ஈவில் அப்படிங்கிறத போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா படித்து இப்படியே ஈவிலுக்குள்ளே போயிடுறாங்க. இல்லை, அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். என்னமோ தெரில, கெட்டதாக இருக்குது. ஆனால் என் தேவன் எனக்கு கெட்டதை வைக்கலை, எனக்கு நன்மையை தான் அவர் வச்சிருக்கிறாரு. இந்த கெட்டதையும் நல்லதாக மாற்றுவார். ஆமென். இந்த இடத்துக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? வரணும். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போ கவனிங்க. இங்கே ஒரு மனுஷனுடைய அனுபவம் கெட்டதாக இருக்குது. அவனை சுற்றிலும் இருக்கிற ஆட்கள் அவனுக்கு கெட்டது தான் பண்ணாங்களாம். ஆனால் வேதவசனம் சொல்லுது, ஆதியாகமம் 50:20 பாருங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்றான், நீங்க எனக்கு என்ன செய்ய நினைச்சீங்க? எகிப்தில் போய் நம்ம தம்பி பெரிய ஆள் ஆயிரணும்னா வித்தாங்க. தொலைஞ்சே போட்டும், அடையாளமே இல்லாம போட்டும், ஆள் அப்படியே போட்டும்னு சொந்த சகோதரர்கள் சில சொல்றாங்க, என் ரத்தம் எனக்கு இப்படி பண்ணிட்டு. அதுல என்ன சந்தேகம்? அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பழகினவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்கம்பாங்க. இதுல என்ன ஆச்சரியம்? சிலருக்கெல்லாம் ரொம்ப வியப்பா இருக்கும். பாருங்க, எல்லாம் வியப்பை அடையக்கூடாது. அப்படிலாம் இருக்கிறது இயல்பாக தான் இருக்குது. மனுஷனுக்குள்ள பலவிதமான எரர் இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணிடுறான். ஆனா உங்களுக்கு எனக்கும் நம்பிக்கை என்னவா இருக்குதுன்னா, இப்படி தீமை செய்கிற இந்த உலகத்துல, தீமை செய்கிற இந்த மனிதர்கள் நடுவில் நீங்கள் நன்மையை விசுவாசிக்க முடியும். ஆமென். இங்க என்ன போட்டிருக்குது பாருங்க. அவன், நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, நீங்க பண்ணதுனால நான் நாசமா போயிட்டேன், உருப்படாம போயிட்டேன் அப்படின்னு சொன்னானா? அப்படி சொல்லலை. அவன் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தீமைகளை நன்மைகளாய் மாற்றும் தேவன். வாழ்க்கை அப்படியே டேமேஜ் ஆகி போயிருக்கலாம், அதுக்கு எந்த காரணம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று இன்னைக்கு காலையில் நான் சொல்ல முடியும், உங்கள் கெட்டதெல்லாம் அவரால் நல்லதாக மாற்ற முடியும். உங்களுடைய கெட்டுப்போன எந்த நிலைகளையும் நல்ல நிலையாக அவரால் மாற்ற முடியும். ஆமென். தீமைகளை நன்மைகளாக மாற்றுகிறார். அப்போ என்ன மாதிரி ஒரு அனுபவம் பாருங்களேன். சகோதரர்களால் பாதிக்கப்பட்டு சுற்றில் இருக்கிற எத்தனையோ பேரால் வாழ்க்கை பாதிக்கப்பட்டா கூட, இப்போ இப்படி பாதிக்கப்பட்ட ஆட்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க இப்படி பேச மாட்டாங்க. இனிமே ஒரு வயலையும் நம்பக்கூடாது. பாட்டெலாம் எழுதிடுவாங்க, அண்ணன் என்ன தம்பி என்ன. இல்லை, அது கொஞ்சம் இல்லை, நான் பழைய ஆட்களாக இருந்தானே, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில். இவங்க எல்லாம் யாரு? பாதிக்கப்பட்டவர்களின் சங்கமம். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாருக்கும் எல்லா பாட்டு தெரியுது பாருங்களேன். அப்ப இது இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு வழியா போகிற ஒரு ஆளு கசப்புள்ள ஆளாக தான் இருக்க முடியும் ஆக்சுவலி, இல்லையா?
இன்னும் ஒரு பயிலையும் நம்பக்கூடாது. ஒருத்தனும் சரி கிடையாது, உலகமே மோசம், இப்படியே பேசிகிட்டே தான் அலைவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா எங்கேயோ சமத்தியா வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா பேச்சில் இருந்தே தெரியுது இல்லை, ஊர் சரியில்லை, உரகம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஒரு வயலையும் நம்ப முடியாது. சில சொல்லுவாங்க பெண்ணையை நம்பாத அப்படின்னு அர்த்தம், ஏதோ ஒரு பிள்ளை ஏமாத்திட்டுன்னு அர்த்தம். இதில் என்ன பெரிய கண்டுபிடிப்பு? சீரும் பாம்பை நம்பலாம், ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு ஓட்டிகிட்டே இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பிள்ளை ஏமாத்திட்டு கல்யாண கார்டை கொண்டு கொடுத்துட்டு வந்துரு அப்படின்ட்டு கஷ்டம் தாங்காமல் அப்போ அவன் ஒரு டயலாக் எழுதிட்டு என்ன பண்ணுறான், அலைகிறான். நிறைய இருக்குது இந்த மாதிரி. பெண்ணை நம்பாத, அது பண்ணாத, பெண்ணுன்னா இப்படி அப்படி அப்படின்ட்டு எதையாவது என்ன பண்ணுவாங்க. ஏதாவது இந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்துவங்கள் எழுதிட்டு அலைவாங்க. ஆட்டோ தத்துவங்கள்னு இருக்குது பாருங்கள் நம்ம ஊரில், ஃபிலாசபிலாம் எழுதியிருப்பாங்க. என்னென்னா இப்படிலாம் யாராவது பாதிப்புக்கு உள்ளானா வழக்கமாக அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அதுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த நன்மையை காண்பேன் அல்லது தீமையை நன்மையா மாற்றுகிற ஒருத்தர் இருக்கிறார் என்கிற இந்த விசுவாசம் மட்டும் இல்லைன்னா நம்மளும் கெட்டு போயிருப்போம். நம்மளும் எல்லாரும் மாதிரி தான் சொல்லிட்டு அலைவோம், சரியில்லைங்க. சில சொல்லுவாங்க ஊழியக்காரங்கள்லாம் சரியே இல்லைங்கன்னா என்ன, ஏதோ ஒரு ஊழியக்காரரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கரெக்டா சொல்லுவாங்க பாருங்க ஆட்கள். மக்கள் பேசுகிற அனுபவங்கள் தானே. சரி கிடையாதுங்க, உறவுக்காரங்கனாலே சரி கிடையாதுங்க, முதலாளினாலே சரி கிடையாதுங்க, இப்படி எதையாவது சொல்லுவாங்க வாழ்க்கையில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க வாழ்க்கையின் அனுபவத்தில் ஏதோ ஒரு கெட்டது உள்ள என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், இப்படி அனுபவங்களில் இப்படி எத்தனையோ வந்தால் கூட எனக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன் உண்டு என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்னா அவர் அந்த கெட்டதை கூட நல்லதாக மாற்றுவார். குழியில் தூக்கி போட்டதை நல்லதாக மாற்றிட்டார். குழியில் தூக்கி போட்டது எப்படி நல்லதாகும்? கோபுரத்துக்கு போகிற வாசலை தேவன் அங்குதான் வைத்திருந்தார். சிறைக்கு அனுப்பிவிட்டார்கள் செய்யாத தப்புக்காக. தேவன் அதைத்தான் சிங்காசனத்துக்கு செல்லும் பாதையாக மாற்றினார். பிரிசன் டு பேலஸ். சிறைச்சாலைக்கும் சிங்காசனத்துக்கும் என்னங்க ரூட்டு? அவர் சுரங்கப்பாதை மாதிரி அவர் ஒன்று போட்டு வச்சிருக்கிறாருங்க. உங்களுக்கு தெரியாது. ராஜாக்கள் காலத்துலலாம் சொல்லுவாங்க இங்கே இறங்கினாங்கன்னா அங்கே போயிடுவாங்க அப்படின்ட்டு. கீழெல்லாம் அப்படி போட்டு வச்சுருப்பாங்களாம். நம்ம ஊர்லேயே நிறைய பாதைகள்லாம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் பாருங்கள் ரூட் போட்டு வச்சிருக்கிறாரு. மனுஷன் இயேசுவை சிலுவையில் அறையத்தான் முடிந்தது. ஆனால் தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். எப்போதுமே நான் சொல்கிற ஒரு காரியம், வாழ்க்கை என்பது இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் மேன் இருக்கு பாருங்களேன், அதாவது மனிதனின் செயல்களாலேயே முடிவு கட்டப்படுகிற ஒன்று அல்ல, தேவனின் செயல்களாலே உயிர்ப்பிக்கப்படக்கூடிய ஒன்றாக வாழ்க்கை இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரில? புரிஞ்சுதா? எல்லாம் சொல்லுங்கள். என் வாழ்க்கையை ஒரு மனுஷன் முடிவு பண்ண முடியாது. ஆனால் அடிக்கடி அதான் சொல்லுவேன், பெருமையாக கூட சொல்லுவேன், என் தலையெழுத்தை எந்த மனுஷனும் எழுத முடியாது. அந்த உரிமையை கடவுள் அவனுக்கு யாருக்கும் கொடுக்கவே இல்லை. ஒருவேளை தப்பாக என்னை கைட் பண்ணியிருக்கலாம், தப்பாக என்னை நடத்தியிருக்கலாம், தப்பாக என் வாழ்க்கையில் எதையோ ஒன்று பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அது என் முடிவு அல்ல. பக்கத்தில் சொல்லுங்கள், அது என் முடிவு அல்ல. எல்லாம் சொல்லுங்கள், கெட்டது என் முடிவு அல்ல, மனிதனின் செயல்கள் என் முடிவு அல்ல. ஏன்னா அந்த முடிவை நல்ல முடிவாக தேவன் மாற்றுவார். ஆமென். அந்த கெட்டதை நல்லதாக அவர் என்ன பண்ணுவார், மாற்றுவார். இன்னைக்கு மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த செயல்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம், பாதிப்படைஞ்சவங்களா இருக்கலாம். இப்படி பண்ணிட்டாங்களே நம்ப வச்சு. சிலர் சொல்லுவாங்க அறுத்திருந்தாலும் பரவாயில்ல பாதியிலே விட்டுட்டாங்களே, அறுத்திருந்தாவது முடிஞ்சிருக்குமே. சிலர் அப்படி ஒரு ஆதங்கம், முழுசாக முடிச்சிருக்கலாமே, இப்படி அறகுறையாக விட்டுட்டு போயிட்டாங்களே, அந்தரங்கத்தில் தொங்க விட்டாங்களே, என்னென்ன கதைலாம் இருக்குது பாருங்கள். சிலருக்கெல்லாம் இப்படி எந்த கதையுமே இல்லாத மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்கன்னா பெரிய பாக்கியவான்கள் நீங்கள். ஐயா என்ன சொல்கிறீங்க, இப்படி இல்லாமல் நாட்டில் நடக்குனீங்கன்னா உண்மையிலே பெரிய பாக்கியவான்கள் தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் அனுபவிக்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட எத்தனையோ அனுபவங்களை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அப்போ அதனால தான் அவங்க நம்பிக்கை இழந்துடலாங்க. ஏன் நம்பிக்கையாக பேச மாட்டேங்காங்க மக்கள்? ஏன் விசுவாசமாக மக்கள் பேச மாட்டேங்காங்க? சிலருக்குலாம் ஆதங்கம், யாருமே விசுவாசமாக பேச மாட்டேங்காங்க. பிரதர், உங்களுக்கு விசுவாச வார்த்தை தெரியுது, மனிதர்கள் ஏன் பேசுறது இல்லைன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது,
ரொம்ப கெட்டதாக இருக்கு. சொந்த சகோதரர் இப்படி பண்ணிட்டான், என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு, என் மனைவி இப்படி பண்ணிட்டா, என் நண்பன் இப்படி பண்ணிட்டான், யாரெல்லாமோ நம்பிக்கைக்குரியவங்களாம் அப்படி ஏதோ நடந்துக்கிட்டாங்கன்ட்டு. அதனால தான் மக்கள் வந்து கசப்பாயிடுறாங்க. இந்த மாதிரி அனுபவம் இருந்தால், இப்போ யோசேப்புக்கு இப்படி நடந்தது, செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டான், ஒரு அம்மா அவனை வேணும்னே காட்டி கொடுத்துருச்சு, அவமானம் ஆயிடுச்சு, பேர் கெட்ட பேராக இருக்குமா இருக்காதா? டேய், வேலை பார்த்த இடத்துலயே துரோகம் பண்ணிட்டியாடா, அவனுக்கு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்களா? நம்ம வார்த்தையாக படிக்கணும், அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? செய்யாத தப்புக்கு ஊரே உங்களை மோசமாக பார்த்து பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ரொம்ப வலி இல்லையா? அப்படிப்பட்ட வலிக்குள்ளே போனால் உங்களுக்கு என்ன, உங்கள்கிட்ட அன்பாக வரும், உங்கள்கிட்ட அடுத்தால நல்லதாக வரும்? வராது. நாளைக்கு நீங்கள் வேற ஏதாவது செய்கிற ஆளாக தான் மாறிடுவீங்க. ஆனால் தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த சைக்கிள் எல்லாம் அவர் உடைச்சி மனுஷன் பண்ணுற கெட்டதுக்கு பதிலாக அவர் ஒரு நல்லது பண்ணுறார். அந்த நல்லது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, இவன் பண்ண கெட்டது காணாமலே போகிற மாதிரி அவர் பண்ணிடுறார். புரியல? இது புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது, ஆமாம், யோசேப்பு வாழ்க்கையை கொஞ்சம் பேர் கெடுத்தாங்களே, அந்த கெட்டது எங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு நல்லதை அவர் கொடுக்குறாரு. அதை தேடினாலும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு குட்னஸ்னால உங்கள் வாழ்க்கையை அவர் நிரப்புகிறார். சொல்றார் பாருங்க, அதை தேடியும் காணாதிருப்பாய். என்னது இந்த அக்கா வாழ்க்கையா பாதிக்கப்பட்டது? யார் இந்த அண்ணாச்சியா பிசினஸ்ல தோத்தாரு? தெரியவே தெரியாது. தெரியாத அளவுக்கு ஒரு அற்புதமான விதத்தில் உங்கள் காயங்களை அவர் கட்டுவார், உங்கள் வாழ்வை அவர் கட்டுவார். ஆமே, இந்த காலில் அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அடிப்பட்ட காலு இந்த காலை விட நல்லா வேலை செய்யும். ஐயோ, உங்களுக்கு புரியுதான்னு தெரியலையே. ஆமே, கடவுளுடைய சரி கட்டுதல் அப்படிதாங்க இருக்கும். நம்புங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் நன்மையை காண்பேன். பரவாயில்ல, அவன் மனுஷன் பாவம், அவனுக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு போயிட்டான். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவன் பண்ணதெல்லாம் நன்மையா மாற்றுவாரு, அவன் செய்ததெல்லாம் நன்மையாய் மாற்றி விடுகிற ஒரு நல்ல தேவன் எனக்கு இருக்கிறார். ஆமென். ஆமா, அதனாலதான் அவன் கசப்பு உள்ளவனா இல்லை, உயர்த்தப்பட்டான். பாருங்க, கசப்பு இல்லாம இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உயர்த்தப்பட்டுருவீங்க. இந்த பொறாமை, வஞ்சனை, கசப்பு, சிலர்லாம் சபதமே எடுப்பாங்க பாருங்க. உன் காலாண்டில் எழுதி வச்சுக்கோ, இந்த நாள் எப்படி நீ என் வீட்டை இடிச்சு என்னை கொண்டு வந்தியோ அது மாதிரி அப்படின்னு அப்பதான் சவால்லாம் எடுப்பாங்க. எப்படியாவது பாலை கறந்து பெரிய ஆள் ஆகி பார்க்கறேன்டா உன்னை. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராதா அப்படின்னு காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்கு? பழி தீர்க்கிறதுக்கு. ஆனா இவன் பார்த்தா, இவன் என்னன்னா அந்த உணர்விலே இல்லை, கடவுள்னு உயர்த்திட்டார். நாளைக்கு இவனை யார் இவனுக்கு கஷ்டங்களை கொடுத்தாங்களோ அவங்களே இவங்கிட்ட அடைக்கலம் தேடி வருகிற அளவிற்கு தேவன் இவனை உயர்த்தி விட்டார். ஹல்லேலூயா. இவனுக்கு தீமை செஞ்ச ஆட்களே இவனுடைய உதவியை பெறணுங்கிற மாதிரி தேடி வர்ற மாதிரி பண்ணிட்டார் பாருங்களேன். அதனாலதான் கடவுள் சொல்றாரு, உன்னை ஒடுக்கின யாவரும் உன் பட்சமாய் வருவார்கள். அவங்கெல்லாம் உன்னை வர்ற மாதிரி நான் உன்னை பண்ணிடுறேங்கிறாரு. இவனால் அப்படி ஏன் உயர்ந்து போக முடிஞ்சது தெரியுமா? இவன் இருதயத்தை காத்துக்கிறான். நான் மனுஷன் பண்ண கெட்டது, அந்த லேடி பண்ண கெட்டது, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு இருக்க போறது கிடையாது. நான் நன்மையை விசுவாசிப்பேன். அதனால தான் பின்னாடி அவனால் அப்படி சொல்ல முடியுது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இப்போது நடந்து வருகிறபடி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், எல்லாம் நன்மையாக மாறுது உங்கள் வாழ்க்கையில். எல்லா கெட்டதும் நல்ல காரியமாய் மாறுகிறது, எல்லா தீமைகளும் நன்மைகளாக மாறுகிறது. மனுஷனுடைய செயல்கள் முடிவானது அல்ல, தேவனுடைய செயல்கள் தான் முடிவானதாக இருக்கிறது. இதை நம்புங்க. எல்லாம் சொல்லுங்க, பிலீவ் the goodness of God. ஆதியாகமம் 31:24. அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். நல்லா கவனிங்க. தெரியுங்களா அந்த கதை உங்களுக்கு? வெறுங்கையாய் கடந்து வந்தேன் பாட்டு படிச்சோமே, அவங்க கதை தான் இது. ஒரு காலகட்டத்தில்
2 பொண்ணையும் கெட்டிக்கிட்டு மாமனாரோட படாத பாடுபட்டு எப்படியோ உயர்த்தப்பட்டுட்டான். ஆனால் இவர் அவனை விடுற மாதிரியே தெரில. அதனால இடையில என்ன பண்ணிட்டான், மனைவி பிள்ளைங்க சொத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டான். இவனுக்கு பயங்கர கோபம் பாருங்க இந்த மாமனாருக்கு. இவனை பாரு என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு இவனை அழிக்கும் எண்ணத்தோடு அவன் ஆட்களை திரட்டிக்கிட்டு என்ன பண்ணுறான், வர்ற வழியில் ஒரு நாள் நைட்டு தங்கி இருக்கிறான். இப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுகிறார். யாருக்கிட்ட? யாக்கோபுக்கு தீமை செய்யணும்னு நினச்சான் பாருங்க ஒரு மனுஷன். அவன் யாரு? லாபான். இப்போ அவங்கிட்ட தேவன் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாரு அப்படிங்கிற. ஹல்லேலூயா. என்ன மாதிரி காரியம் பாருங்களேன். அதனால தான் நான் சொல்கிறேன், கெட்ட ஆட்கள், ஏன் உங்களை விட பலமுள்ள ஆட்கள் உங்களை சுற்றில் இருக்கலாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறேன். உன் மேலே ஒருத்தனும் கைப்பட முடியாது. ஹல்லேலூயா. உனக்கு எதிராக ஒரு ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். எந்த நாவும் குற்றப்படுத்தப்படும். கடவுள் அவன்கிட்ட பேசுறாரு. யாக்கோபு என் ஆளு, என் பிள்ளை, பேசு, உன் மர்மம் தான், ஆனா நல்லதா பார்த்து பேசிக்கோ, தப்பா பேசாதபடி எச்சரிக்கையா இருந்துக்கோ அப்படிங்கிற. கடவுள் பாருங்க உங்களுக்காக பேசுகிறவராக இருக்கிறார். ஏழைகளுக்கு பலனும் எளியவனுக்கு திடனும் நம்பிக்கையுமாய் அவர் இருக்கிறாரா. இந்த உலகத்தில் பாருங்க, நம்ம சில நேரத்தில் சில பெரிய ஆட்கள் நம்ம சுற்றிலும் சில யாரெல்லாமோ இருந்து சில தீமையை பண்ணுறதுக்கான காரியங்கள் நமக்கு இது பண்ணிட்டு இருக்கலாம். இந்த பாதுகாப்பு உணர்வு நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நான் உனக்காக நன்மையை பேசுகிறவராக இருக்கிறேன். அந்த கெட்ட மனுஷங்கிட்ட கடவுள் பேசுகிறார். அதனால தான் மனுஷனுக்கு பயப்படாதீங்க, அவன் அப்படி பண்ணிடுவானோ இப்படி செஞ்சிருவானோன்னு பயப்படாதீங்க. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இப்போ கடவுள் பேசுகிறாரு, என் பையன்கிட்ட நல்லதை பற்றி மட்டும் பேசு, மற்றது என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. யோசித்து பாருங்களேன், உங்களுக்கு நன்மை நடக்கணுங்கிறதுல அவர் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார். அவருடைய கன்சர்ன், அவருடைய கரிசனையை பாருங்க. கெட்டது பண்ணணும்னு நினைச்சு வர்ற ஒரு ஆள்கிட்ட கூட தடுத்து பேசுறாரு, ஒழுங்கா பேசு அப்படிங்கிறாரு. பாதுகாக்கிற ஒரு தேவன். எல்லாம் சொல்லுங்க, பாதுகாக்கிற தேவன். ஆமென். பயப்படாதீங்க, இந்த தேவன் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அதனால யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் அவர் இருக்கிறார். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அச்சம் தேவையில்லை, பயம் தேவையில்லை. அப்படி பண்ணிடுவாங்களோ, இவங்க இப்படி செஞ்சிருவாங்களோ, யாரும் உங்க தலையெழுத்தை எழுத முடியாது. கடவுள் பாருங்க ஒரு மனுஷனுக்காக பேசுறார். இவன் ஒன்றும் ரொம்ப சூப்பரான ஆளு கிடையாது. யாரு? யாக்கோபு. இவனே ஒரு ஏமாத்துக்காரன், இல்லாத தில்முள்ளு பண்ண ஆளு. கடைசியில் கடவுளை நம்பி விசுவாசிப்பு வந்திருக்கிறான். கடவுள் பரவாயில்ல, இப்போ அவனுக்காக பேசுறாரு, ஒழுங்கா பேசு அப்படிங்கிறார். ஆமென். அப்போ தீமை நிறைஞ்ச உலகத்தில் நன்மை விசுவாசிக்க முடியுமா? கண்டிப்பாக விசுவாசிக்கலாம். தீமை நடந்ததுன்னா அதை நன்மையை மாற்றுவார். உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவனோடு அவர் பேசுவார். அவன் ஏன் பிள்ளை, கவனமாக என்ன பண்ணு, பேசு அப்படிங்கிறதான் அவருடைய வார்த்தையாக இருக்கும் பாருங்க. இயேசு இந்த பூமியில் இருந்தபோது வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் நாம் இப்பதான் வாசிக்கிறோம். இயேசு இந்த பூமியில் எப்படி இருந்தாரா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எல்லாம் சொல்லுங்க, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நான் சொல்றேன், இன்னைக்கு காலையில் கூட உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் அருகில் இருக்கிறார், உங்கள் பட்சமாக இருக்கிறார், உங்கள் சார்பில் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். கெட்டவங்களுக்கு கூட அவர் நல்லதை பண்ணார். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு காலையில் நீங்கள் ஒன்று நம்பலாம், நான் நன்மையை காண்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் நன்மையை காண்பேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், நன்மையை காண்பேன் என்பதை விசுவாசியுங்கள், நன்மையை காண்பேன் என்பதை பேசுங்கள். ஆமென். 1 பேதுரு 3:10 நீங்கள் வாசித்தீங்கன்னா இப்படி சொல்லுது பைபிள். எப்படி சொல்லுது அப்படின்னா, நல்ல நாட்களை பார்க்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படி கேட்குற.
நல்ல நாட்களை பார்க்கணும்னு நீ நினைக்கிறியா? அதில் பாருங்க, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். நல்ல நாட்களை நீ பார்க்கணுமா? நீ எந்தெந்த காரியத்தெல்லாம் நல்லதை நீ பார்க்கணும் விரும்புகிற அப்படி கேட்குறாரு. அப்படி கேட்டுட்டு இப்படி சொல்கிறாரு, அப்போ ஒரு காரியம், உன் வாயில் உன் நாக்கில் இருந்து கெட்டதை எடுத்து போட்டு நல்லதை மட்டும் பேசு அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நன்மையை காண்பேன். இதெல்லாம் உருப்படாம தான் போவான், உருப்படாதான் அப்படியே யாரையோ கொடுத்து சபிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சிலர் பாருங்களேன், யாரையாவது பற்றி சாப வார்த்தையே பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடியினால் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதியுங்கள். ஏன் உங்களை ஆசீர்வதிங்களை வேதவசனம் சொல்லுது? ஏன்னா நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. யாரும் எதையும் பண்ணிட்டு போட்டு எதையும் பேசிட்டு போட்டும், ஆனால் நீங்கள் நன்மையை பேசுவீங்கன்னா நீங்கள் நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் என்ன இருப்பேன்? கெட்டு போயிருப்பேன். ஆமென். நன்மையை காண்பேன். எல்லாம் சொல்லுங்க, நன்மையை காண்பேன். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. கெட்டதாக இருந்தால் கூட அது நல்லதாக மாறும், கேடுகள் எல்லாம் நன்மைகளாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம் இந்த காலை வேலையில். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் அனுபவம் அப்படி இருக்கலாம். ஒருவேளை அதனால் கசப்பு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம், அதனால் மன்னியாமையின் உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுலாம், அதனால் கோப உணர்வு உங்களுக்கு வந்திருக்கலாம், அதனால் மனிதர்களாலே கெட்டவங்க தான் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ்க்குள்ளே நீங்கள் போயிருக்கலாம். ஏன்னா எதுவானாலும் கர்த்தர் இந்த கால வேளையில் அந்த உணர்வுகளிலிருந்தெல்லாம் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃபீலிங்கை அவர் ஏற்படுத்த விரும்புகிறார். ஒரு நல்ல உணர்வை அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அது என்ன? உன் தீமையெல்லாம் நான் நன்மையாக மாற்றுவேன். உனக்கு யாரும் தீமை செய்ய தீமை செஞ்சிருவாங்கன்னு பயப்படாத. நான் அவர்களோடு பேசுவேன், உன் பட்சமாக நான் இருப்பேன், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். அதுதான் அவருடைய வாக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father, thank you Father. கர்த்தருக்காக நாம் கொடுக்க போகிறோம். கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். கொடுப்பது கூட எதை காட்டுகிறது என்றால், நான் நன்மையை காண்பேன் என்கிற விசுவாசத்தான் கொடுக்க வைக்கி. இல்லைன்னா நம்மளால கொடுக்க முடியாது. யார் கொடுக்க முடியும்? யார் கொடுப்பார்கள் என்றால், நான் கண்டிப்பா நன்மையை காண்பேன், என் பொருளாதாரத்தில் நான் ஒரு நன்மையை காண்பேன் அப்படின்னு விசுவாசிக்கிற பிள்ளைகள் தான் கொடுக்கிறார்கள் பாருங்க. அதனாலதான் கொடுத்தல் என்பது விசுவாசத்தின் அடையாளமா இருக்கிறது. காணிக்கைங்கிறது சும்மா ஏதோ கொடுக்கிறது கிடையாது, விசுவாசத்தின் அடையாளமா இருக்கிறது. அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தும்படியாக நாம் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது கைகளை எடுத்துக்கொள்வோம். ஆன்லைன்ல பார்க்குறவங்க, ஆன்லைன்ல நீங்க என்ன பண்ணலாம்? விதைக்கலாம். அங்கிருந்து கொண்டு ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணும்படியாக நீங்கள் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. கைகளை எடுத்துக்கோங்க, அறிக்கை செய்து கொடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் நான் நன்மையை காண்பேன். என்னுடைய தீமைகளை எல்லாம் தேவன் நன்மையாக மாற்றுகிறார். தீமை செய்கிற மனிதர்களுக்கு அவர் என்னை தப்புவிக்கிறார், என்னை பாதுகாக்கிறார். நான் என் பொருளாதாரத்திலே ஒரு நன்மையை காண்பேன். ஆகையால் நான் விதைக்கிறேன். இப்பொழுது விதைக்கிற நான் நன்மையை விசுவாசித்து நான் விதைக்கிறேன். என் பொருள் உலகத்திலே நான் பெருத்த நன்மைகளை நான் காண்பேன். நான் குறைவில் இருக்க மாட்டேன், நான் தரித்திரத்தில் இருக்க மாட்டேன், நான் கடனில் இருக்க மாட்டேன், நான் இல்லாமல் இருக்க மாட்டேன். நான் நிறைவில் வாழ்வேன், நான் சம்பூரணத்தில் இருப்பேன். நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் நான் தேவனை கனப்படுத்தும்படி, நன்மையை விசுவாசிக்கிறபடியா நான் கொடுக்கிறேன். நான் கொடுக்கிற இந்த விதை நல்ல காரியங்களை முளைத்தல பண்ணும், அநேக நன்மைகளை விளைவிக்கும் விதையாய் அது இருக்கும் என்று ஆசீர்வதித்து நான் இதை கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென்.